நான் யார் தெரியுமா? 49. சத்யா திருமணம். அப்பா, மீனா, சத்யா, அனு, அபி, அனிலா ஆகியோர் தம்பி குடும்பத்துடன் காரையார் சென்றோம். போட்டிங் சென்றோம். கல்யாண தீர்த்தத்தில் குளித்தோம். நிறைய போட்டோக்கள் எடுத்தோம். சந்தோஷமாக இருந்தது. மறுநாள் புறப்பட்டு சென்னை வந்தோம். விஜி அப்பா அம்மா வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருட்களை புதிதாக வாங்கி போட்டனர். இரவு பேசிக்கொண்டு இருந்தோம். விஜி ஆல் அவுட் குடித்து விட்டதாக சொன்னார்கள். ஆழ்வார் திருநகர் ராயல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். டாக்டர் ஆபத்தில்லை என்று சொன்ன பிறகு அனைவரும் அமைதியானோம். கோபி தனி குடித்தனம் செய்தாலும் வீட்டுக்கு கோபியும் விஜயும் வருவார்கள். சத்யாவுடனும் மீனாவுடனும் பேசுவார்கள். கோபிக்கு தலை தீபாவளி. விஜயுடன் ஊருக்கு போய் வந்தான். பிரியாவுக்கு 9வது மாதம். 3 மாத விடுமுறையில் சிங்கப்பூரில் இருந்து வந்தார்கள். வளைகாப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்து வைத்திருந்தோம். தேவி பிளாட்ஸ் மாடியில் சேமியானா பந்தல் போட்டு மதிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். சுற்றத்தார் எல்லோரும் வந்திருந்தனர். விஜி எல்லோரையும் வரவேற்றாள். வளைகாப்பு நிகழ்ச்சி வீட்டில் நடந்தது. சாப்பாட்டுக்கு மாடிக்கு சென்றார்கள். 2வது மாடியிலிருந்து மொட்டை மாடிக்கு வகை வகையான சாப்பாட்டை எடுத்து வர மீனா, விஜி, சத்யா, நிலா அனைவரும் கஷ்டப்பட்டார்கள். அதிலும் சந்தோஷம் இருந்தது. சத்யாவின் திருமணம் பற்றி பிரியா பேசினாள். மதியின் வீட்டுக்கு போன் செய்ய சொன்னாள். பேசினேன். மதியின் அப்பா திருமணம் பற்றி பேச மறுத்து விட்டார். சத்யாவிடம் சொன்னேன். மதியிடம் சொல்லி வேதனைப்பட்டிருக்கிறாள். அந்த சமயம் பிரியாவை பார்க்க கண்ணாவும் உமாவும் வந்திருந்தார்கள். அப்பாவிடம் நிலைமையை விளக்கினேன். கூடி பேசினோம். வடபழனி கோயில் தாலி கட்டி ரிஜிஸ்டர் ஆபீஸில் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என பிரியா சொன்னாள். மதியின் பிரியப்படி இருவரது அப்பா அம்மாவும் இல்லாமல் திருமணம் செய்ய சம்மதித்தோம். 9/12/2005 அன்று சத்யாவுக்கு துணையாக கோபி, விஜி, கண்ணா ஆகியோர் சென்றனர். மணிக்கு துணையாக நண்பர்கள் வந்திருந்தனர். நல்லபடி கல்யாணம் செய்து வீட்டுக்கு வந்தார்கள். அப்பா முதலில் வாழ்த்தினார்கள். பின் நாங்கள் எல்லோரும் வாழ்த்தினோம். லட்சுமி நகரில் ஒரு வீடு பார்த்து தங்க வைத்தோம். மதி வெகு விரைவில் நெசப்பாக்கத்தில் பிளாட்ஸ் ஒன்றில் வீடு பார்த்து லட்சுமி நகரிலிருந்து அங்கு சென்று விட்டார். நானும் மீனாவும் வீட்டுக்கு தேவையான பாத்திரங்களையும் பொருட்களையும் வாங்கி சென்றோம். பால் காய்ச்சி தங்க வைத்தோம். கர்ப்பிணியான பிரியாவுக்கு பிடித்த உணவுகளை மீனா செய்து கொடுத்தாள். டெலிவரி நாளும் வந்தது. ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். டிசம்பர் 28, 2005 பெண் குழந்தை பிறந்தது. தெய்வத்தின் அருளால் தாயும் செய்யும் நலமே. உறவினரும் நண்பர்களும் ஹாஸ்பிட்டல் வந்து இருவரையும் பார்த்து சென்றனர். 3வது நாள் டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தோம். 16ஆம் நாள் தொட்டில் போட்டு பேர் வைக்க வேண்டிய நாள். அரிணி என்ற பெயரை பிரியா தேர்வு செய்தாள். போகி பொங்கலுக்கு முதல் நாள் குழந்தையை தொட்டில் போடும் சடங்குகள் சிறப்பாக நடந்தன. குழந்தைக்கு தங்கத்தில் செயின், வளையல், மோதிரம், வெள்ளி கொலுசு, வெள்ளி இடுப்பு செயின் எல்லாம் போட்டோம். அரிசியிலும் சர்க்கரையிலும் பெயர் எழுதினார்கள். குழந்தையின் காதில் ஒவ்வொருவராக அரிணி என்று சொல்லி அழைத்தார்கள். கோபியும் விஜயும் முன்னின்று நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர். அப்பா மதியின் வீட்டுக்கு போய் பேசி வரலாம் என்றார்கள். அதனால் பொங்கல் கழித்து நல்ல நாளில் மதி சத்யாவை அழைத்துக் கொண்டு அப்பா, நான், மீனா மூவரும் சென்றோம். மதியின் அம்மா வரவேற்றார்கள். அப்பா பொறுமையாக எடுத்துச் சொன்னார்கள். புரிய வைத்தார்கள். மதியின் அப்பா இரவு வெகு நேரம் கழித்து வந்தார். சுருக்கமாக சொல்லி புரிய வைத்தேன். அருகில் பெரிய பழையத்தம்மன் கோயில் இருந்தது. எல்லோரும் வணங்கி வேண்டிக் கொண்டோம். இரவு கடைசி பஸ் ஏறி வீடு திரும்பினோம். பிரியா 3 மாதம் முடிந்ததும் சிங்கப்பூர் போக வேண்டும். ரவி அம்மாவை அழைத்துப் போக விரும்பினாள். குழந்தை அரிணிக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணினோம். நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் ஆபீஸ் போய் வந்தோம். 1 மாதத்துக்கும் மேலானது. பிரியா குழந்தையுடனும் ரவி அம்மாவுடனும் சிங்கப்பூர் சென்றாள். இந்த சமயம் கோபி ஸ்ரீபெரும்புதூரில் காலேஜுக்கு அருகில் வீடு பார்த்தான். அதனால் விஜயுடன் அங்கு சென்றான். விஜய் அப்போது மாதமாக இருந்தாள். மீனாவுடன் அப்பா மட்டும் இருந்தார்கள். வேலையின் காரணமாக மதியம் வீட்டை மத்திய கைலாஸ் அருகே பார்த்து சென்றார். சத்யாவுக்கு முகப்பேரில் உள்ள சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைத்தது. அக்ரிமெண்ட் போட சொன்னார்கள். மதிக்கு சம்மதமில்லை. அதனால் போடவில்லை. மலேசியாவில் வேலை கிடைத்திருப்பதாக சொன்னார். மத்திய கைலாஸ் வீட்டை காலி செய்தார்கள். சத்யா கேஃபையில் விட்டுவிட்டு சென்றார்.